நான் செந்தில் மல்லர், ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியினுடைய வேட்பாளர். நேற்று முதல் தொடர்ச்சியாக எனக்கு இங்கே பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பன்னீர்செல்வம் அவருடைய அடியாட்களும் அண்ணன் ஜான் பாண்டியனுடைய அடியாட்களும் தொடர்ந்து தொலைபேசியிலே தொல்லை செய்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் பேசி, இந்த தொகுதியிலே நீங்கள் இருக்கக்கூடாது, தொகுதியை விட்டு போயிடணும், அரசியல் பணி செய்யக்கூடாது, சமூக பணியை விட்டு நீ ஒதுங்கி ஓடணும், இல்லைன்னா உன்னை விட மாட்டோம், வெட்டுவோம் குத்துவோம் சொல்லிட்டு சில தகாத வார்த்தைகளால் பேசிட்டு வர்றாங்க. தொடர்ந்து பல அலைபேசிகள் இன்றைக்கி இப்போ வரைக்கும். அதை நான் தேர்தல் நடத்தும் அலுவலரான ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் மீது நான் புகார் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். உரிய நடவடிக்கை எடுக்க கோரியிருக்கிறேன். இதுபோன்ற செயல்களை யாராக இருந்தாலும் கைவிடணும், இல்லைனா அதை சட்டப்படி நாங்கள் அதை எதிர்கொள்வோம். ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசியலில் நடக்கக்கூடிய குறைகளை, குற்றங்களை, பிழைகளை, சமூக துரோகங்களை பேசுவதற்கு இங்கே பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, கருத்துரிமை இருக்கிறது. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் நான் என் மக்களுக்கான அரசியலை கற்றுக் கொடுத்து வருகிறேன். எனவே இதுபோன்ற உருட்டல் மிரட்டல் வேலைகளுக்கெல்லாம் அஞ்சி நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. நாங்கள் தமிழ் தேசிய இனமீட்சிக்கான அரசியல் களத்திலே இருக்கிறோம். எங்கள் நெஞ்சிலே தேசிய தலைவர் பிரபாகரனை சுமந்து நாங்கள் களம் கண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய போராளிகள். எனவே ஊழல் பெருச்சாளிகளும் கட்ட பஞ்சாயத்து கட்சி நடத்தக்கூடியவர்களும் விடுக்கிற உருட்டல் மிரட்டல்கள் செந்தில் மல்லரிடம் எடுபடாது. உங்களுடைய சண்டித்தனத்தை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டுமாறு அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரியான மிரட்டல்லாம் கொலை மிரட்டல், நீ இப்போ எதையும் யாரையும் விமர்சனம் கூட பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னா அரசியல் களத்தில் பேசுவது தானே அரசியல். பேசு, நீ மாற்றுக்கிறத நீ பேசு. உங்கள் கட்சியில் யாராவது பேசுகிறதுக்கு யாராவது இருக்காங்களா? ஒருவர் இருக்காங்களா? யாரையாவது இது வரைக்கும் நீங்கள் வளர்த்ததுண்டா? கருத்து சொன்னால் கருத்துக்கு மாற்று கருத்தை முன்வைங்கள். அதுதானே ஜனநாயகம். சும்மா அலைபேசியில் அழைச்சி பேசுகிறது என்ன அநாகரிகமான செயல். இது போன்றதை யாரும் விட்டுறணும். நான் உறவு என்கிற அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகளை கையாள விரும்பலை. இல்லை என்றால் இது வேறு விதமாக போகும். இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் மன்றம், தேர்தல் களம். எனவே என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய அரசியல் முன்னெடுப்பை எந்த சண்டியராலும் தடுக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது.